அவர் கலங்கப்பட்டவராக இருக்கிறாருன்றதுலாம் வேறு விஷயம் சார். வைகோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்பார்ட்லேருந்து வரல சார், நல்லா புரிஞ்சுங்க. வைகோவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கு, வைகோவுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரம்பரை சொத்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பித்தார் வாழ்க்கை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் கட்சி தொடங்குறீங்க, நம்ம சாதி ரீதியாக நம்ம பார்க்கவே இல்லை. தாராளமாக நீங்கள் வந்து இப்போ இது ரொம்ப லேட்டு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் தொடங்கியிருக்கலாம். ஏன்னா எப்படியும் வைகோ திவாலாயிட்டாருன்னு தெரிஞ்சிச்சு, இது இனி போனி ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இருந்த வரைக்கும் இருந்து எவ்வளோ வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சிட்டு இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு வரும்போது அங்கே கருத்து முரண் வருது. நீ பெரியனா நான் பெரியனா சொல்லிட்டு யார் அங்கே வந்து தெரியல சார், அங்கே ஒரு சாக்லேட் பாய் யார் வைகோ மகன் தான் சொல்கிறேன். ஏன் சார்? ஆமாம் அவர் எம்பி தானே சார், எம்பியாக கூட இருக்கட்டும் சார். சும்மா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திறமையை நிரூபிக்கணும். இங்கே இப்போ நான் சொல்கிறேன், வாரிசு அரசியல் பற்றி நான் பேசவே இல்லை. வாரிசாக இருக்கிறவங்க அரசியல் வரக்கூடாதுலாம் கிடையாது. வந்த பிறகு நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு பாருங்க. எம்பி ஆயிட்டாரு. எம்பி இருந்தால் அது முக்கியம். கூட்டணி வச்சு நம்ம எம்பி ஆக்குறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் இலக்கு அடைஞ்சாங்களா இல்லையா சார்? இலக்கு அடையணும் சார். அரசு கட்சியில் அவங்க செயல்பாடுனா சார், கட்சியில் செயல்பாடுனா இருக்கிற அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரை வைக்க வந்த பிறகு இன்னொரு பணம் விழுதுது. ஏற்கனவே அது மரண திமுக, எது மதிமுக மரண திமுகன்னு பேர் வாங்கினது, சரியா? அதுக்கப்புறம் இப்போ துரை வைக்க வந்த பிறகு அங்கே கூடுதலாக ஒரு வந்து அவர் கூட சிறையிலேயே வந்து வாழ்ந்தவர் யார்? வைகோ கூட கணேசமூர்த்தி. ஓகே, அவர் இறந்தார்ல.